Hi friends, welcome back to channel Vinno's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சக்கரை பொங்கல் ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க. இந்த பொங்கலோட ஸ்பெஷலே பால்லே செய்ய போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 5 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு முறையாவது பால் சேர்த்து இந்த மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இந்த சுவை ரொம்ப பிடிச்சி போயிடும். பால் நல்லா காஞ்சி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா பொங்கி கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்த பாசி பருப்பை 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வறுக்காமலும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த பாசி பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவு பச்சரிசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டைம் அளவு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியும் பருப்பும் இந்த பால்லே வெந்து வரணும். அரிசியும் பருப்பும் இந்த பாலில் வேகிறதுக்கு ஒரு 20லிருந்து 25 நிமிஷம் எடுக்கும். நீங்கள் கரண்டி வச்சு அப்பப்போ நீங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. யூஸ்வலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி வித்தியாசமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். பாதி அளவு வெந்துருச்சு. ஒரு 50% அளவு அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குது. இன்னும் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோன்னா நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா சேர்ந்து குழைவாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 80% நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லாவே குழைவாக வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு துருவின வெல்லத்தை எடுத்துக்கோங்க. அதோட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். வெல்லைப்பாகு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விட்டிங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி, பொங்கல் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போது நம்ம வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்கான பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட முந்திரியும் திராட்சையும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு திராட்சையும் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பொங்கலோட இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பால் பொங்கல் பால் சேர்த்த சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.